மத்தேயு 27:46 வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்கே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த பொழுது அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்ன செய்தீர் கைவிட்டீர். இயேசு கிறிஸ்து தன் சொந்த பிதாவினாலே கைவிடப்பட்டவராய் சிலுவையிலே தொங்குகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். உதவியற்றவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். எதற்காக? உதவியற்று கிடக்கிற நமக்கு உதவி செய்வதற்காக. ஆழமாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு கைவிட்டார். எதற்காக? நம்மை கைபிடித்து தூக்குவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக. இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் பாருங்க, கல்வாரி சிலுவையில் நடந்த காரியம். இயேசு கிறிஸ்து நமக்காக கைவிடப்பட்டார். எதற்காக? கைவிடப்பட்டு கிடக்கிற நம்மை பிதாவாகிய தேவன் கை கொடுத்து உதவி செய்து தூக்கிவிடும்படியாக இந்த காரியங்கள் என்ன செய்தது? நடந்தது. ஆகவே பாருங்க, ஜெபத்திலே நீங்கள் விதமாய் வர வேண்டும். பிதாவாகிய தேவனே, அன்றைய கல்வாரி சிலுவையிலே உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் கைவிட்டீர். எனக்கு உதவி செய்வதற்காக, என்னை தூக்கி எடுப்பதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக இன்றைக்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே யெகோவா ஏஷர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அந்த கடினமான சூழ்நிலையை அவர் மாற்றுவார். ஆமென். சமாதானத்தினாலே நிச்சயமான செய்வார். அவர் நம்மை நிரப்புவார். ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்படியே கல்வாரை நோக்கி பாருங்கள், அப்படியே காயங்களை நோக்கி பாருங்கள், அப்படியே தழும்பை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உதவி செய்து பெரிய ஒரு சமாதானத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருவார். ஆமென்.